மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் சந்திப்பதிலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. எப்பொழுதும் நாம் பரிசுத்த ஆவி என்றால் என்ன, அதை பெறுவது எப்படி என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நீங்கள் இவைகளை மறந்திருந்தாலும் இப்பொழுது இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆதிமுதலா தேவன் மனிதர்களுக்காக உண்டு பண்ணினதை கண் காணவும் இல்லை, செவி கேட்கவும் இல்லை. வேதாகமத்தில் சொல்லப்பட்டதைப் போல ஒருவன் ஆவியினாலும் செலுத்தினாலும் பிறக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியை தேவன்தான் நமக்கு கொடுக்கிறார் மகா கிருபையினால். இந்த ஆவி, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுதல் உன்னத பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது. இதன் மூலம் நான் உங்களுக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு அபிஷேகத்தை வைத்து சொல்கிறேன். நான் அநேகமாக ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கி அசைவாடுவார். வேதாகமத்தில் யோவேல் 2:28 வாசிப்போம். இந்த வசனம் சொல்வது, மாம்சமான யாவர் மேலும் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுவார். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாலும் மாத்திரமே இனிவரும் காலங்களை தீர்க்கதரிசனமாய் தேவன் வெளிப்படுத்துவார். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் பரிசுத்த ஆவியை பெறுவதால் வரும் பயன்கள். அடுத்த வீடியோவில் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து பார்ப்போம். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக சந்திப்போம்.